Hi viewers, you are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now WhatsApp classes also available 9790948610. पुस्तकालय की उपयोगिता 43-44 पेजல வந்து லைப்ரரினால நமக்கு என்ன பெனிஃபிட்ன்றது வந்து நம்ம பார்க்க போறோம். रूपरेखा प्रस्तावना துவக்கம். மனுஷ स्वभाव से ही जिज्ञासु है. இப்போ வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மனுஷனுக்கு வந்து. वह अपने आसपास की दुनिया के बारे में और लोगों के बारे में अधिकाधिक जानकारी प्राप्त करना चाहता है. और வந்து உலகத்துல சுற்றுப்பக்கத்துல இருக்கிற விஷயத்தை பத்தியும் அதுக்கப்புறமா வந்து உலகத்தை பத்தியும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பக்கத்துல இருக்கிற மக்களை பத்தியும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். अपना ज्ञान बढ़ाने के लिए उसे पुस्तकों की शरण लेनी पड़ती है. நம்மளுடைய ஞானத்தை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்றோம், நம்ம புத்தகத்தை படிக்கிறோம். வந்து புத்தகே हमारा सच्चा मित्र ही नहीं सुख दुख की साथी भी है. நம்மளுடைய ஒரு நல்ல நண்பன் மட்டும் இல்லாம அது வந்து நம்மளுடைய கஷ்ட சுகங்களையும் வந்து அது வந்து பகிர்ந்துக்கிறது. लेखन के आविष्कार के पहले का युग. இப்போ வந்து நம்ம எழுத்து அப்படின்றது வந்து வரத்துக்கு முன்னாடி யுகம் எப்படி இருந்தது அப்படின்றது. प्राचीन काल में पुस्तकें नहीं के बराबर थी. இப்போ வந்து புத்தகங்கள் வந்து அந்த காலகட்டத்துல இல்லவே இல்லை. வந்து लेखन का आविष्कार नहीं हुआ था. தட் மீன்ஸ் வந்து அந்த எழுத்து மொழி அந்த போல எந்த பேனாவோ இல்லை பென்சிலோ அது போல சாதனங்கள் வந்து இல்லவே இல்லை. सारी विद्या कंठस्थ करके रखी जाती थी. எல்லா விஷயங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மெமரைஸ் பண்ணுவாங்க. வந்து गुरु की स्मरण शक्ति के आधार पर उनका आधार होता था. இப்போ வந்து குரு எவ்வளோ வரைக்கும் கற்றுக் கொடுப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து डेवलपमेंटன்றது வந்து இருக்கும். வந்து गुरु की मृत्यु हो जाने पर सारी विद्या उनके साथ ही लुप्त हो जाती थी. இப்போ குரு வந்து இறந்து போயிட்டாருன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் அவரோடையே முடிஞ்சு போயிடும். வந்து ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியாமல் போயிடும். வந்து केवल उतनी ही बचती थी. சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து சில இது வந்து நமக்கு வந்து தெரியும். வந்து जितनी वह अपने शिष्यों को कंठस्थ करा चुका होता था. நம்ம என்ன பண்றோம், வந்து சில விஷயங்களை வந்து இது வந்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீடர்களுக்கு வந்து நிறைய வந்து சொல்லி கொடுப்பாங்க வந்து டீச்சர்ஸ். வந்து लेखन के आविष्कार के बाद का युग. அந்த எழுத்து அப்புறம் வந்து ஸ்லேட்டு பென்சில் புக்கு அப்படின்றது பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து வந்தவருக்கு இருக்கிற யுகம் எப்படி இருந்தது. लेखन के आविष्कार के बाद के युग में पुस्तकें लिखी जाने लगी. நிறைய புத்தகங்கள் வந்து எழுதப்பட்டது. पहल लकड़ी या முதலாக வந்து நம்ம வந்து இந்த கட்டையால வந்து எழுதிட்டு இருப்பாங்க. வந்து या ताड़पत्रों பிரிச்சு லீஃப்ல அப்புறமா வந்து தாளபத்திரத்துல வந்து எழுதுவாங்க. வந்து पर और कागज के आविष्कार के बाद कागजों पर पुस्तकें हाथों से लिखी जाने लगी. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து புத்தகங்கள் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து கையால வந்து நம்ம எழுத தொடங்கினோம். வந்து मुद्रालय के आविष्कार के बाद पुस्तकों की छपाई में विपुल वृद्धि हुई. அதுக்கப்புறமா வந்து பிரிண்டிங் ப்ரெஸஸ் வந்து நிறைய வந்த அப்புறமா வந்து நிறைய புத்தகங்களை வந்து நம்ம வந்து प्रिंट பண்ண தொடங்கினோம். வந்து और अनेकों विषयों पर पुस्तकों का प्रकाशन होने लगा. अनेक விதவிதமான விஷயங்களை வந்து நமக்கு வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துற மாதிரி அந்த புத்தகங்கள் வந்து உபயோககரமாக இருந்தது. புஸ்தகாலய किसे कहते हैं. லைப்ரரி அப்படின்னு எதை சொல்லுவாங்க. जहां कई विषयों पर दैट मींस வந்து அதுல வந்து விதவிதமான விஷயங்களை பத்தியும் कई भाषाओं में விதவிதமான பாஷைகள் லாங்குவேजेसலயும் और बहुत सी पुस्तकें संग्रहित है. விதவிதமான புத்தகங்கள் வந்து அங்க இருக்கும். उसे पुस्तकालय कहते हैं. அதான் வந்து पुस्तकालय அப்படின்னு சொல்றோம், லைப்ரரின்னு சொல்றோம். दुनिया में इतनी तरह की पुस्तकें प्रकाशित होती हैं. உலகத்துல வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து தயாரிக்கப்பட்டதோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து நிறுத்தப்படும், ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து வைப்பாங்க. வந்து उन्हें अमीर से अमीर भी खरीद कर तो पढ़ नहीं सकते. இப்போ வந்து நம்ம வந்து பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும் வந்து அந்த புத்தகங்களை வந்து வாங்க முடியும். வந்து
சில புத்தகங்கள் வந்து அவங்க மட்டும்தான் வாங்க முடியும், ஏன்னா வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் வந்து. புஸ்தகாலயக்கு சம்பத்தி ஹோத்தி ஹை, அதனால வந்து ஒரு லைப்ரரி போல் ஓப்பன் பண்ணோம்னா எல்லாருமே வந்து ஏழை பணக்காரங்க கூட வந்து அங்கே வந்து படிக்கலாம் வந்து. ஹம் உன்சே லாப் உட்டா சக்தே ஹை, நமக்கு வந்து அதிகமான லாபத்தை வந்து இது கொடுக்கப்படுது. புஸ்தகாலயம் கே பிரகார் லைப்ரரி வந்து எதை போல இருக்கும், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. पुस्तकालय के खासकर 4 भेद माने जाते हैं, 4 विधமாக பிரிக்கப்பட்டது. ஒன்று வந்து निजी पुस्तकालय, स्कूल या कॉलेज के, नेक्स्ट सार्वजनिक और चलते फिरते पुस्तकालय. फर्स्ट वन என்னன்னா निजी पुस्तकालय, அவங்கவுங்க சொந்த லைப்ரரி. निजी पुस्तकालय அப்படின்னா என்னது, அவங்கவுங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான புஸ்தகத்தை வந்து வாங்கி புஸ்தகத்தை ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கிறது தான் வந்து निजी पुस्तकालय அப்படின்னு சொல்கிறோம். அந்த निजी पुस्तकालय में कोई व्यक्ति अपने पसंद या उपयोगिता के अनुसार पुस्तकें खरीद कर रखता है. दैट मीन्स அவங்களுக்கு பிடிச்சமான புஸ்தகத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம புஸ்தகத்தை வாங்கி நம்ம வீட்டில் ஷெல்ஃபில் வைப்போம். स्कूल या कॉलेज के पुस्तकालय उनके अपने विद्यार्थियों के उपयोग के लिए खोले जाते हैं. ஸ்கூலு மற்றும் வந்து காலேஜில் வந்து லைப்ரரி இருக்குன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது வந்து உபயோகரமாக இருக்கும். சார்வஜனிக் புஸ்தகாலயமே हम सदस्य बनकर, दैट मीन्स மெம்பராக மாறி, सदस्यना मेंबरशिप வந்து வாங்கி अपने उपयोग के अनुसार पुस्तकों को घर ले जाकर पढ़ सकते हैं. பப்ளிக் லைப்ரரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நம்ம மெம்பராக மாறி அதில் வந்து புஸ்தகங்களை எடுத்துன்னு போய் நம்ம வந்து புஸ்தகங்களை படிக்கலாம். और लौटा सकते हैं, அதுக்கப்புறமா திருப்பி கொடுக்கலாம் வந்து. चलते फिरते पुस्तकालयों के द्वारा गांवों में रहने वाले लोगों को पुस्तकें पढ़ने के लिए दी जाती हैं. இது வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் வந்து அந்த லைப்ரரி வந்து. இது வந்து கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஏழை மக்கள் எல்லாருமே வந்து படிக்கிறதுக்காக இந்த புஸ்தகங்கள் வந்து உபயோகமாக இருக்கும் வந்து. புஸ்தகாலயக்கு உபயோகிதா, இதனால நமக்கு என்ன உபயோகம், बेनिफिट्स என்னது. पुस्तकालयों में देश विदेश में प्रकाशित प्रसिद्ध लेखकों की पुस्तकें संग्रहित रहती हैं. இப்போ வந்து ஒரு லைப்ரரியில் வந்து விதவிதமான புஸ்தகங்கள் வந்து வேறு கண்ட்ரியில் கிடைக்கிற புஸ்தகங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபேமஸான புஸ்தகங்களை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் வந்து படிக்கவும் செய்யலாம். अच्छी पुस्तकों को पढ़ने से हमारा ज्ञान बढ़ता है, நல்ல புஸ்தகங்களை படித்தோம்னா நம்மளுடைய நாலேஜ் வந்து வளரும். வாணிஜ்ய ஒரு தக்கனீக்கி, வாணிஜ்ய மீன்ஸ் வியாபாரம், அதுக்கப்புறமா வந்து தொழில் संबंधी पुस्तकें पढ़कर हम अपनी जीविका का सही मार्ग ढूंढ सकते हैं. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வந்து தொழில் சம்பந்தமான புஸ்தகங்களை வந்து நிறைய டெக்னாலஜி புக்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய வந்து படிக்கிறோம் வந்து நம்மளுடைய நல்ல மார்க்கத்தை வந்து வழிகாட்டுதல் வந்து கொடுக்கும் வந்து. पुस्तकों के द्वारा हम महान विचारकों, तत्व वेताओं, दैट मीन्स ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமானது மகான்களுடைய புஸ்தகங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ததா பிரதிபாசாலி லேखकों के संपर्क में आकर लाभ उठा सकते हैं. ஒரு டேலண்டடான ரைட்டர் அவங்களுடைய புக்ஸுங்க கூட நம்ம வந்து படித்து நம்மளுடைய ஞானத்தை வளர்த்துக்கலாம். इस प्रकार पुस्तकालय की उपयोगिता अपार है. இது போல் வந்து லைப்ரரியோடைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். उपसंहार முடிவு, आजकल पाठकों के पास सीमित सा ही समय होता है. நமக்கு வந்து ரொம்ப லிமிட்டட் டைம் இருக்குது. இப்போ எல்லாம் வந்து புஸ்தகம் போய் படிக்கிறதுக்கான டைம்ன்றது வந்து நமக்கு இல்லாதனால அதை சமயக்கா உபயோக சோச் விசார் கர், தட் மீன்ஸ் நம்மளுடைய டயத்தை பொறுத்து டயத்துக்கு தகுந்த மாதிரி अच्छे से अच्छे लेखकों की पुस्तकों को पढ़कर ज्ञानवर्धन कर लेना चाहिए. நம்ம வந்து டைம் படிக்கும்போது நல்ல புக்ஸை படித்து நம்மளுடைய நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் வந்து. आजकल का युग इलेक्ट्रॉनिक का है. இப்போ வந்து எலக்ட்ரானிக்கல் ஆயிடுச்சு வந்து எல்லாமே வந்து. इस युग में उपलब्ध होने वाली ई லைப்ரரி கூட வந்து நம்ம நெட்லேயே வந்து நம்ம எடுத்து படிக்கலாம் வந்து. வெப்சைட் ஆதி से भी हम लाभ उठा सकते हैं. வெப்சைட்டில் கூட வந்து நிறைய புக்ஸுங்க வந்து போடுறாங்க, அது எல்லாமே வந்து நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச்.